எங்க இன்னும் காணுமேன்னு பார்த்தேன். வந்துட்டாரா சாரு? Hello friends, welcome to the another episode of Post Not Clarity. I repeat, Post Not Clarity. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இப்போ ஒரு டாஸ்க் இருக்குது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களுக்கு நான் 10 செகண்ட் தருவேன். ஸோ அந்த 10 செகண்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்புறம் செகண்டு பெல் ஐக்கானை வந்து தட்டி விடணுமா இல்லை தொடணுமா, ஏதோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க, பெல் ஐக்கான் டச் பண்ண போகிறீங்க, அப்புறமா வந்துட்டு லைக் பண்ண போகிறீங்க இந்த வீடியோவை. பண்ணாதவன் ரத்தம் கக்கி சாவான். Your time starts now. பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பண்ண எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் இருக்குது. என்னன்னா, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, கிட்ட வாங்க, இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்க. இந்த வீடியோ அதை பற்றி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கிறேன். உனக்கு தைரியம் இருந்தா என்ன சொல்றா? இது என்னன்னா, ஸோ எம்பிடிஐ டெஸ்ட்டுன்னு வந்து ஒன்று இருக்குது இன்டர்நெட்டில். ஸோ அந்த எம்பிடிஐயில் என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்தமாக ஸோ ஒரு கொஞ்சம் செட்ஸ் ஆஃப் கொஷின் வந்து அவங்க வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ண அவங்க வந்து ஒரு 16 பர்சனாலிட்டிஸ் வந்து டிரைவ் பண்ணி வச்சுருக்காங்க. லைக் நம்ம ஆன்சரை பொறுத்து அந்த பர்சனாலிட்டிஸ் வந்து டிரைவ் ஆகும். இதை வந்து எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, இஸ் ஹெவிலி யூஸ்ட் இன் கெரியர் கவுன்சிலிங், டீம் பில்டிங், பர்சனல் டெவலப்மெண்ட். ஸோ இது வந்து சும்மா நமக்கு எடுத்துக்கிறது தான். இது வந்து பர்ஃபெக்டான ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போய் எடுக்கிறதுக்கும் இதுக்கும் வந்து நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம சும்மா செல்ஃபாக எடுத்துக்கிறது தான். இதை ஃபுல்லாக ரிலே பண்ணிலாம் நம்ம இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இதுதான் அந்த பேஜ். ஸோ கம்ப்ளீட் த டெஸ்ட், வியூ த டீட்டெயில்ட் ரிசல்ட்ஸ், அன்லாக் யுவர் பொட்டென்ஷியல். இன்றைக்கி வந்து ஃபுல் பொட்டென்ஷியல் அன்லாக் பண்ணுறோம். யூ ரெகுலர்லி மேக் நியூ ஃப்ரெண்ட்ஸ். ரெகுலராலாம் நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மேக் பண்ண மாட்டேன். ரொம்ப கம்மி தான் நான் ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுறதே. அப்படியே பண்ணாலும் அவங்க லாங் ரன்னில் என் கூட இருப்பாங்களான்னு பார்த்தாங்கன்னா அதுவும் ஒரு கேள்விக்குறி தான். அடாப்பா, இந்த வாட்டி ரெக்கார்டே போடலப்பா, நான் தோத்துக்கிட்டே இருக்கேடா. ஸோ யூ ரெகுலர்லி மேக் நியூ ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிஸ்அக்ரி இல்லை, இங்கே போட்டேன் இதுக்கு முன்னாடி. ஸோ செகண்ட் கொஷின், complex and novel ideas excite you more than simple and straightforward ones. ஸோ காம்ப்ளெக்ஸ் ஐடியாஸ் தான் எனக்கு பிடிக்குமா, சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஒன்ஸை விட? இல்லை, எனக்கு வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஒன்ஸ் தான் பிடிக்கும். ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கிறது வந்து எனக்கு பிடிக்காது. ஸோ ஐ டிஸ்அக்ரி. You usually feel more persuaded by what resonates emotionally with you than by factual arguments. ஸோ எனக்கு வந்து ஃபேக்சுவல் ஆர்கியூமெண்ட்ஸ் தான் பிடிக்கும். எனக்கு வந்து பிடிக்கும்னு இல்லை, எமோஷ்னலியாக யோசிக்கிறத விட நான் மோஸ்ட்லி ஃபேக்சுவலாக தான் யோசிப்பேன். டிஸ்அக்ரி. ஆனால் நான் எமோஷ்னலாகவும் கொஞ்சம் இது பண்ணுவேன். ஸோ இதை வந்து ஒரு இங்கே போடலாமா, எமோஷ்னலாகவும் யோசிப்பேன் நான். யூ லிவிங் அண்ட் ஒர்க்கிங் ஸ்பேசஸ் ஆர் க்ளீன் அண்ட் ஆர்கனைஸ்ட். சொல்கிறப்பவே சிரிப்பு வருது, ஏன்னா நான் ரொம்ப அன்ஆர்கனைஸ்டான பர்சன், அன்க்ளீனியான பர்சன் சொல்ல முடியாது. பட் ஆனால் நான் இருக்கிற இடம் சுற்றி வந்து மோஸ்ட்லி அன்ஆர்கனைஸ்டாக தான் இருக்கும். ஸோ டிஸ்அக்ரி. யூ யூஸ்வலி ஸ்டே காம் ஈவன் அண்டர் லாட் ஆஃப் ப்ரெஷர். நான் வந்து ஒரு தோனி ஃபேன் அப்படிலாம் கிடையாது. ஆனால் நான் மோஸ்ட்லி ப்ரெஷராக இருக்கிற டைமில் வந்து கொஞ்சம் காமாக தான் இருப்பேன். நான் ப்ரெஷரை வந்து எவ்வளோ பெரிய ப்ரெஷராக இருந்தாலும் கொஞ்சம் காட்டிக்காமல் இருக்கிற மாதிரியான ஒரு டைப் தான் நான். அக்ரி. யூ ஃபைண்ட் த லாட் ஆஃப் நெட்வொர்க்கிங் ஆர் ப்ரொமோட்டிங் யுவர் செல்ஃப் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வெரி டாண்டிங். நான் வந்து ஒரே இன்ட்ரோவர்ட்டு. ஸோ எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. யூ ஃபைண்ட் த ஐடியாஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங் ஆர் ப்ரொமோட்டிங் யுவர் செல்ஃப் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வெரி டாண்டிங். ஐ டிஸ்அக்ரி திஸ் 100%. நான் போய் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸை பார்த்தா பேசுகிறதுக்கே யோசிப்பேன். பேசினா தானே நம்மளால் போய் நம்மளை பற்றி நெட்வொர்க்கிங்கோ ப்ரொமோட்டிங்கோ பண்ண முடியும். முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அதுக்கப்புறம் கட்டணும். You prioritize and plan tasks effectively, often completing them well before the deadline. நான் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக முன்னாடியே முடிக்கிற மாதிரியான ஒரு ஆள் கிடையாது.
என்னங்க முன்னாடியே முடித்தாலும் ஒன்று தான், எண்டில் முடித்தாலும் ஒன்று தான் இல்லை. எண்டில் முடிகிறது வந்து கொஞ்சம் ரஷ் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நான் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் அப்படி தான். டிஸ்அக்ரி. அதே மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ நான் கொஷினை ஒரு விதமாக நான் புரிஞ்சிக்கிட்டு நான் ஆன்சர் பண்ணுறேன்னா அப்போ அது தப்பாக தானே ஒரு இது வரும். அது லைக் என் மேலே தான் தப்பு. என்னோடய இங்கிலீஷ் நாலேஜ் வந்து நாட் நாலேஜிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஒன்று யோசிச்சு ஆன்சர் பண்ணிட்டு அது ஒன்றா வந்துச்சுன்னா people's stories and emotions speaks louder to you than numbers of data. Obviously I agree. ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஐ டோன்ட் லைக் நம்பர்ஸ் ஆர் டேட்டாஸ் தான் முக்கியம். இந்த மாதிரி விஷயத்தில் ஐ வில் கோ வித் எமோஷன்ஸ். யூ லைக் டு யூஸ் ஆர்கனைசிங் டூல்ஸ் லைக் ஸ்கெடியூல்ஸ் அண்ட் லிஸ்ட்ஸ். அப்போ சொன்னல அந்த க்ளீனு அந்த டிஸ்ஆர்கனைஸ்டாக இருப்பேன்ட்டு அந்த மாதிரி தான் நான் வந்து லிஸ்ட்டு போட்டலாம், எனக்கு வாழ வராது. அப்படி அதெல்லாம் ட்ரை பண்ணேன். அது பண்ணுற அன்றைக்கெலாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அதை என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஸோ டிஸ்அக்ரி. ஈவன் எ ஸ்மால் மிஸ்டேக் கேன் காஸ் யூ டு டவுட் யுவர் ஓவரால் எபிலிட்டிஸ் அண்ட் நாலேஜ். இது வந்து நார்மல் இல்லையா எல்லாருக்குமே? நான் அப்படி தான். ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் என்னை நானே ரொம்ப செல்ஃப் டவுட் பண்ணிப்பேன். அக்ரி. யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் ஜஸ்ட் வாக்கிங் அப் டு சம்மன் யூ ஃபைண்ட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஸ்ட்ரைக்கிங் அப் கான்வர்சேஷன். டிஸ்அக்ரி. நான்லாம் வந்து சம்டைம்ஸ்லாம் எனக்கு ஃபீல் ஆகும் இந்த மாதிரி ஒரு சில பேர் கிட்ட போயிட்டு நீங்கள் சும்மா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கு, உங்கள் ஷூஸ் நல்லாயிருக்கு, என்ன பர்ஃப்யூம் போட்டிருக்கேன். இப்போது கொஞ்சம் நான் பண்ணுறேன், ரொம்ப கம்மி தான் அது கூட. பட் ஸ்டில் நான் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் கிடையாது. நான் வந்து ஒரு ஆளை பார்த்தேன்னா போய் பேசுகிறதுக்கே யோசிப்பேன். யூ ஆர் நாட் டூ இன்ட்ரெஸ்டட் இன் டிஸ்கஷன் அபவுட் வேரியஸ் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் க்ரியேட்டிவ் ஒர்க்ஸ். யூ ஆர் நாட் டூ இன்ட்ரெஸ்டட் in discussions about various interpretation of creative works. You are not too interested in discussions. ஏங்க இந்த கொஷின் எனக்கு புரியலை. You are not too interested in discussions about various interpretations of creative works. ஸோ இப்போ இந்த கொஷின் எனக்கு புரியலைன்னா நான் நெக்ஸ்ட் கொடுக்கலாமா? எனக்கு அந்த கொஷின் ஒத்தனை வாட்டி படித்தாலும் புரியலங்க. ஏன்னா சிபிஎஸ்சியில் படிச்சிருக்கிறேன், பிசிஏ முடிச்சிருக்கிறேன், தெரிலங்க. இப்போ கொஞ்ச நாளாக தான் எனக்கு அப்படி இருக்குது. எப்படின்னா நான் படித்தேன்னா அது என் மைண்டில் உட்கார மாட்டேங்குது. லைக் அதை வந்து என்னால் இங்கே எடுத்துகிட்டு போக முடியல. யூ ப்ரியாரிட்டைஸ் ஃபேக்ட்ஸ் ஓவர் பீப்புள்ஸ் ஃபீலிங் வென் டிட்டர்மைனிங் எ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். அக்ரி. யூ ஆஃபன் அலோ த டே டு அன்ஃபோல்ட் வித்தவுட் எனி ஸ்கெடியூல் அட் ஆல். அக்ரி. ஏன்னா ஸ்கெடியூல்லாம் போட்டுலாம் நான் வந்து எந்த வேலையும் பண்ண மாட்டேன், அதுவாக நடக்கும், அவ்வளோதான். யூ ரேர்லி ஒரி அபவுட் வெதர் யூ மேக் அ குட் இம்ப்ரெஷன் ஆன் பீப்புள் யூ மீட். யூ ரேர்லினா எப்போயாவது தானே, இல்லை எப்பயுமே வா. ரேர்லினா எப்போயாது, நீ எப்போயாவது தான் அந்த இம்ப்ரெஷன் பற்றி வரி பண்ணுவேன்ற மாதிரி தானே இருக்குது. நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா? டிஸ்அக்ரி. நான்லாம் எந்த பீப்புளை பார்த்தாலும் லைக் நான் குட் இம்ப்ரெஷன் மேக் பண்ணுறேன்னா இல்லையான்ற மாதிரி தான் நான் யோசிப்பேன். டிஸ்அக்ரி. யூ என்ஜாய் பார்ட்டிசிபேட்டிங் இன் டீம் பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸ். ஆக்சுவலாக எனக்கு வந்து கொஞ்சம் டீம் பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் பிடிக்கும், ஆனால் கொஞ்சம் பிடிக்காது. ஒரு சில பேர் லைட்டாக கொஞ்சம் சைக்கா பண்ணிட்டாங்க, இல்லை நான் சைக்கா பண்ணாலும் பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த மிடில் நடுவில் இருக்கிறது. நெக்ஸ்ட் யூ என்ஜாய் எக்ஸ்பெரிமெண்டிங் வித் நியூ அண்ட் அன்டெஸ்டட் அப்ரோச்சஸ். எஸ், எனக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரியான புதுசாக கற்றுக்கிறது, ஏதோ அதை தெரியாத பற்றி கற்றுக்கிறதெல்லாம் பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். You prioritize being sensitive over being completely honest. 100% I agree. நான் கொஞ்சம் அப்படி தான். நான் வந்து ஆனஸ்ட்டாக பேசிட்டு அதை கடந்து போயிடலான்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சென்சிட்டிவாக யோசிப்பேன். You are prone to worrying that things will take a turn for the worse. Agree. ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப நார்மல் தானேங்க. இதெல்லாம் எல்லாருமே யோசிக்கிறது தானா, எல்லாருமே யோசிப்பாங்கன்னு தான் நான் இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தேன். யூ கேனாட் இமேஜின் யுவர் செல்ஃப் ரைட்டிங் ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸ் ஃபார் அ லிவிங். அக்ரி. எனக்கு வந்து இந்த எழுதுறத சம்மந்தப்பட்டது அதான் சொல்கிறேனே, இந்த இதுலேயே ஒரு சில கொஸ்டின் என்னால் புரிஞ்சுக்க முடியலன்னா நான் எப்படிங்க அப்போ உட்காந்து எழுத முடியும்? யூ ப்ரிஃபர் டு டூ யுவர் சோர்ஸ் பிஃபோர் அலவிங் யுவர் செல்ஃப் டு ரிலாக்ஸ். நான் வந்து எப்படின்னா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் சோர்ஸே பண்ணுவேன். துச்சமே இல்லை, நிறைய வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுவேன். ரிலாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த வேலையை போய் பண்ணுவேன். நான் வேலையை பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ண மாட்டேன். ஸோ டிஸ்அக்ரி. இன் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் யூ ப்ரையாரிட்டைஸ் ப்ரொவைடிங் யுவர் பாயிண்ட் ஓவர் ப்ரிசர்விங் த ஃபீலிங்ஸ் ஃபார் திஸ். நான் ரெண்டுமே பண்ணுவேன். நான் சம்டைம்ஸ் எனக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா நான் டிஸ்அக்ரி பண்ணிருவேன். சம்டைம்ஸ் வந்து அவங்க பேசுகிறது கேட்கணும்னு தோணுச்சுன்னா நான் கேட்பேன். நான் ரெண்டுமே பண்ணுவேன். இந்த பக்கம் அக்ரி ஆஃப் த சைடில் கொஞ்சம் இருக்கேன். யூ யூஸ்வலி வெயிட் ஃபார் அதர்ஸ் டு இன்ட்ரடியூஸ் தெம்செல்ஸ் ஃபர்ஸ்ட் அட் சோஷியல் கேதரிங்ஸ். யூ யூஸ்வலி வெயிட் ஃபார் அதர்ஸ் டு இன்ட்ரடியூஸ். அக்ரி. நானாக போயெல்லாம் பேச மாட்டேன், அவங்களாம் வந்து பேசினாங்கன்னா பேசுவேன். நிறைய பேர் அதனால வந்து நான் ரொம்ப ஹெட் வெயிட்டான ஆள்லாம் நினைப்பாங்க. ஆனால் அது வந்து எனக்கு எப்படி கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுன்னே தெரியாது. ஸோ அதனால் அமைதியாக இருப்பேன்.
Your mood can change very quickly. Agree. You are not easily swayed by emotional arguments. Swayed அப்படின்னா என்னது? Swayed meaning to move slowly from side to side. Agree. நான் வந்து டப்புன்னெலாம் இது பண்ணிக்க மாட்டேன். You enjoy debating ethical dilemmas. அக்ரிங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் எத்திக்கல் டைலமாஸ் பேசுறதெல்லாம். அது ஒரு ஜாலி. யூ யூஸ்வலி ப்ரிஃபர் டு பி அரவுண்ட் அதர்ஸ் தென் ஆன் யுவர் ஓன். எனக்கு நான் மட்டும் இருந்தால் கூட எனக்கு ஓகே தான். யூ பிகம் போர்ட் ஆர் லாஸ் இன்ட்ரெஸ்ட் வென் த டிஸ்கஷன் கெட்ஸ் ஹைலி தியரிட்டிக்கல். டிஸ்அக்ரி. எனக்கு வந்து தியரிட்டிக்கல் அப்படின்னா என்ன? இல்லை யூ பிகம் போர்ட் டிஸ்அக்ரி தான். நான் அந்த மாதிரி கான்வர்சேஷன் எல்லாம் உட்காந்துலாம் கேட்பேன் நான். யூ ஃபைண்ட் இட் சேலஞ்சிங் டு மெயின்டைன் அ கன்சிஸ்டன்ட் ஒர்க் ஆர் ஸ்டடி ஸ்கெடியூல். அக்ரி. நான் வந்து கொஞ்சம் லூஸு. செல்ஃப் ரியலைசேஷன். நான் ரொம்ப ப்ராப்பர் ஸ்கெடியூல்டான பர்சன்லாம் கிடையாது. யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வுட் டிஸ்கிரைபிங் யூ ஆஸ் லைவ்லி அண்ட் அவுட் கோயிங். என் ஃப்ரெண்ட்ஸு என்னை பற்றி எப்படி என்ன யோசிக்கிறாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? டிஸ்அக்ரி தான் நினைக்கிறேன். ஏன்னா என்னை பற்றி எப்படி பேசுவாங்கன்னு எனக்கு தெரில. அதே மாதிரி அது அப்படி தான். யூ ஆர் டான் டு வேரியஸ். எத்தனை கொஷின்ரா டே? எக்ஸாம் பேப்பரில் கூட இவ்வளோ கொஷின் கேட்க மாட்டானுங்க போல். யூ ஆர் டான் டு வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன் சச் அஸ் ரைட்டிங். நோ கமெண்ட்ஸ். யூஸ்வலி பேஸ் யுவர் சாய்ஸஸ் ஆன் அப்ஜெக்டிவ் ஃபேக்ட்ஸ் ரேதர் தென் எமோஷனல் இம்ப்ரெஷன்ஸ். ஒரே கொஷினே மாற்றி வேறு மாதிரி கேட்குற மாதிரி இருக்குது. யூ அக்ரி. யூ ரேர்லி ஃபீல் இன்செக்யூர். இப்போ எனக்கு இதுக்கு வந்து மீனிங் தெரிஞ்சே ஆகுங்க. யூ ரேர் எப்போ என்னடா போட்டோன்னே வருது. ஃபீல் இன்செக்யூர் தமிழ் எப்போதாவது தான் கரெக்ட். எப்பா நில்லுப்பா போயிடாதப்பா. யூ ரேர்லி ஃபீல் இன்செக்யூர். நோ, ஐ ஃபீல் இன்செக்யூர் 24/7. அதில் பெரும் போகிறதுக்கு ஒன்றும் இல்லைண்ணா. யூ அவாய்ட் மேக்கிங் ஃபோன் கால்ஸ். அக்ரி. யூ என்ஜாய் எக்ஸ்ப்ளோரிங் அன்ஃபெமிலியர் ஐடியாஸ் அண்ட் வியூ பாயிண்ட்ஸ். எஸ், அக்ரி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் பற்றி பேசுகிறது. நீ ரெக்கார்ட் ஆவறியா பார்த்துக்கிறான்ப்பா, இதுவே ஒரு பயமாக எடுது. யூ கேன் ஈஸிலி கனெக்ட் வித் பீப்புள் யூ ஹவ் ஜஸ்ட் மெட். இதெல்லாம் ஏற்கனவே கேட்டுட்டோம். யூ ஆர் ஸ்டில் பாதர்ட் பை மிஸ்டேக்ஸ் தட் யூ மேட் அ லாங் டைம் அகோ. அக்ரி. இதெல்லாம் எல்லாருமே அக்ரி தான் கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் அப்படிப்பட்ட ஆள் இல்லைனா சூப்பர் குட் ஃபார் யூ. யூ ஆர் நாட் டூ இன்ட்ரெஸ்டட் இன் டிஸ்கஸிங் தியரிஸ் ஆன் வாட் த வேர்ல்ட் குட் லுக் லைக் இன் த ஃபியூச்சர். டிஸ்அக்ரி. நான் இந்த மாதிரி விஷயத்துலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பேசுவேன். யுவர் எமோஷன்ஸ் கண்ட்ரோல் யூ மோர் தென் யூ கண்ட்ரோல் தெம். டிஸ்அக்ரி. ஐ கண்ட்ரோல் மை எமோஷன்ஸ். நான் வந்து ரொம்ப அப்படின்றதுக்குள்ளே மூட் ஸ்விங் ஆகி கத்துற மாதிரியான ஒரு பர்சன் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் நான் உங்களை அப்படி ட்ரீட் பண்ணியிருந்தேன்னா ஐம் சாரி. எனக்கு என்கிட்டயும் வந்து சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கும் தெரியும். தண்ணி குடிச்சிக்கிற ஒரு நிமிஷம். யுவர் பர்சனல் ஒர்க் ஸ்டைல் இஸ் க்ளோசர் டு ஸ்பான்டேனியஸ் பர்ஸ்ட்ஸ் ஆஃப் எனர்ஜி தென் ஆர்கனைஸ்ட் அண்ட் கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்ஸ். Agree. When someone thinks highly of you, you wonder how long it will take them to feel disappointed in you. யோப்பா இதெல்லாம் வந்து நான் யோசிக்கிறதுங்க, ஆன் பாயிண்ட் யோசிக்கிறது. அக்ரி. யூ வுட் லவ் அ ஜாப் தட் require you to work alone most of the time. Don't love your job your love. Yes, agree. எப்படின்னா நான் தனியாக பண்ணுறதுக்கு தான் எனக்கு பிடிக்கும் ஒர்க்லாம். You believe that pondering abstract philosophical question is a waste of time. Disagree. எங்க ஃபிலாசபிக்கலான ஒரு கொஷின் கூட வேஸ்ட் ஆஃப் டைம்னு யாருங்க யோசிப்பா? You feel more drawn to busy bustling atmospheres than to quiet intimate places. இது வந்து நடுவில் தான் வரும். ஏன்னா எனக்கு இதுவும் பிடிக்கும் லைக் குவைட்டான பிளேஸும் பிடிக்கும், பிஸி பஸ்லிங் அட்மாஸ்பியர்ஸும் எனக்கு பிடிக்கும். இஃப் எ டெசிஷன் ஃபீல்ஸ் ரைட் டு யூ, யூ ஆஃபன் ஆக்ட் ஆன் இட் வித்தவுட் நீடிங் ஃபர்தர் ப்ரூஃப். நோ, டிஸ்அக்ரி. எனக்கு நான் என்ன தான் ரைட்டாக ஃபீல் பண்ணாலும் கொஞ்சம் ப்ரூஃப் வேணும் தான் அதுக்கு. You are more likely to rely on emotional intuitions than logical reasoning when making choice. நான் இதெல்லாம் தான் பதில் சொல்லிட்டேனேடா ஏற்கனவே. நீ பெரும் கலைஞன் அந்த மாதிரி வேறு விதமாக வரானுங்க ஒரே கொஷின் திரும்ப. யூ ஸ்ட்ரகிள் வித் டெட்லைன்ஸ். டெட்லைனுக்குள்ளே முடிச்சிருவேன், கரெக்டாக டெட்லைன் முன்னாடி முடிப்பேன். நோ, டிஸ்அக்ரி. யூ ஃபீல் கான்ஃபிடென்ட் தட் திங்ஸ் வில் ஒர்க் அவுட் ஃபார் யூ. உலகத்திலே 1 நம்பர் கான்ஃபிடென்ட்லெஸ்ஸு ஆள் வந்து 10 பேர் எடுத்தாங்கன்னா அதில் ஒரு 10வது ஆளாவது நான் வந்துடுவேன்னு நினைக்கிறேன். சும்மா ஜோக்கு. டிஸ்அக்ரி. என்ன மேலுக்குனா ஒன்று, ஃபீமேலுக்குனா ஒன்று வருமா? லொஜிஷியன். நமக்கு வந்திருக்கிறது வந்து INTPT. The important thing is not to stop questioning. Curiosity has its own reason for existence.
ஆஸ் அன் INTP logician you possess a unique blend of இன்டலெக்சுவலுங்க நான் தற்கொலை கிடையாது இன்டலெக்சுவல். bro, it's very wrong bro. அப்படிதான் பேசுவேன் 84% introverted நான், ப்ரௌட் இன்ட்ரோவர்ட்டியன் நான். ஸோ 84% introverted, 68% intuitive, 59% thinking, 83% ஜட்ஜிங்கா. எப்பா நான் ஜட்ஜ் பண்ணுறது வந்து தப்பா? இட் சவுண்ட்ஸ் லைக் அ பேட் பர்சன், பட் ஐ எம் நாட் அ பேட் பர்சன். என் பெர்ஸ்பெக்டிவில், உங்கள் பெர்ஸ்பெக்டிவில் எப்படின்னு எனக்கு தெரில. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. கெரியர் பாத் எப்படி இருக்கு பார்க்கலாமா? யூ எக்ஸல் அட் ஸ்பாட்டிங் இன்கன்சிஸ்டன்சிஸ், developing theoretical models and finding innovative solutions that others might overlook. Your career path may not always be straightforward. Your diverse interests and dislikes for routine can lead you to explore various fields before settling on a direction. You may also struggle with the more mundane aspect of mundane. நான் தப்பு நடுவில் அசிங்கமாக திட்டுறேன்னா for life, such as adhering crucial for your job satisfaction and long term career success. இந்த பாயிண்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன். லைக் எனக்கு தெரிஞ்சு சொன்ன எல்லாமே கரெக்ட் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. யுவர் ஸ்ட்ரென்த்ஸ், நோவல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ், குவிக் டு சி பேட்டர்ன்ஸ், ட்ரிவன் பை கியூரியாசிட்டி, அடாப்டபிலிட்டி, இண்டிபெண்ட் ஆஃப் செல்ஃப் டிரெக்டட், ட்ரூத் ஃபோக்கஸ்ட். குட் ஃபார் மீ. யுவர் வீக்னஸ், difficulty completing tasks, resistant to structure, struggling with practicalities, under promoting yourself, frequent procrastination, easily distracted. இவன் சொன்ன எல்லாத்தையுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நான் இந்த மிஸ்டேக் எல்லாமே நான் பண்ணுறேன்ட்டு கொஞ்ச நாள் முன்னாடியே வந்து எனக்கு நானே ஃபிகர் அவுட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஐ அக்செப்ட் திஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோடய பர்சனாலிட்டி என்ன வந்துச்சு? INTPயா? INTPT. ஸோ உங்களுக்கும் வேணும்னா லைக் எனக்கு என்னமோ இது கரெக்டாக சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. என்ன தான் ஒரே கொஷினை வந்து சுத்தலில் விட்டாலும் லைக் என்னை பற்றி கரெக்டாக சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் வேணும்னா போயிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். வெப்சைட் நேம் என்னன்னா MBTI டெஸ்ட். ஸோ போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ இனிதே முடிவடைகிறது. உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.